لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி ஒரு ஆசை வச்சிருக்கணும் அந்த மனுஷன் மேல. என்ன ஆசை? இந்த மனிதனை நான் எப்படி படைச்சனோ அப்படிதான் என்கிட்ட வரணும். இவன் உலகத்தில் செய்த பாவங்களை உலகத்தில் தொலைச்சிடணும். என்கிட்ட வரும்பொழுது இவன் பரிசுத்தமானவனா வரணும் அப்படின்னு அல்லாஹ் விரும்புறான். அதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா, எந்த அமலா இருந்தாலும் சரி அதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய முதல் வெகுமதி என்ன தெரியுமா? மஃபிரத், பாவ மன்னிப்பு. நம்ம தொழுகை எடுத்துங்களேன், ஒது செய்யணும். ஒது செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கையை கழுவுனா கையில உள்ள கையால் செய்த பாவங்கள் கழுவப்படுகின்றன. முகத்தை கழுவும் பொழுது கண்ணால் செய்த பாவங்கள், நாவால் செய்த பாவங்கள் கழுவப்படுகின்றன. கால்களை கழுவும் பொழுது கால்களால் செய்த பாவங்கள் கழுவப்படுகின்றன. அப்போ ஒதுன்னு இருக்கிறாலே அங்க எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. அப்புறம் ஒது செஞ்சுட்டு பள்ளியாசல் நடந்து போனானா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடியான் வீட்டிலே ஒது செய்து விட்டு பள்ளியாசல் நடந்து சென்றால் அவன் போயிட்டு வரும் வரை போகும் தூரம் வரும் தூரம் எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கிறானோ அத்தனை ஸ்டெப்புக்கும் ஒரு பாவம் அழிக்கப்படுகிறது, ஒரு நன்மை எழுதப்படுகிறது. யோசிச்சு பாருங்களேன், ஃபஜ்ருக்கு பள்ளியாசலுக்கு ஒரு 200 ஸ்டெப் நடந்து போறீங்க, போ 200 ஸ்டெப், வர 200 ஸ்டெப், எவ்வளவு ஆச்சு? 400 ஸ்டெப். இந்த மாதிரி நாளைக்கு 5 வேலைக்கு போனானா 5000 ஸ்டெப். அப்ப 5000 ஸ்டெப்புங்கிறது 5000 பாவங்கள் அழிக்கப்படுது. 5000 பாவம் செய்யற உலகத்துல யாரும் இருக்கானா? சரி, ஒது செய்யும் பொழுது பாவங்கள் அழிக்கப்படுது, ஒது செஞ்சுட்டு பள்ளியாசலுக்கு போகும்போது பாவங்கள் அழிக்கப்படுது. சரி, பள்ளியாசல்ல போய் தொழுத பிறகும் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வருது, ஒரு மரத்தை உலுக்கி காட்டுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மரத்திலிருந்து எப்படி இலைகள் உதிர்கின்றதோ அது போன்று உங்களுடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகின்றன. ஒரு நதியிலே ஒருத்தர் ஒரு நாளைக்கு 5 வேளை குளிச்சாருன்னா அவருடைய உடலில எப்படி அழுக்கு இருக்காதோ அந்த மாதிரி 5 வேளை தொழுது உங்கள்ட்ட பாவங்கள் இருக்காது. சரி, தொழுது முடிச்ச பிறகு பாருங்க, அல்லாஹ் பாருங்க, தொழுது முடிச்ச பிறகு நான் தொழுகி மட்டும் சொல்றேன், எல்லாமே மஃபிரத். அல்லாஹ் செய்யக்கூடிய நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்குமே அல்லாஹ் தரக்கூடிய முதல் வெகுமதிய மஃபிரத் தான். தொழுது முடிச்ச பிறகு ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல வருது, ஒரு மூமின் தொழுது முடித்த பிறகு அவர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒண்ணு திக்ரு செய்யல, இபாதத் செய்யல, ஒண்ணு செய்யல, சும்மா உட்கார்ந்து இருக்காரு. அவர் உட்கார்ந்து இருக்கும் காலம் வரை மலக்குமார்கள் அவருக்கான துவா செய்யறாங்க, அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹமு, யா அல்லாஹ் இவருக்கு மன்னிப்பாயாக, இவர் மீது அருள் புரிவாயாக. சும்மா உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. இப்படி எல்லாமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஃபிரத் கொடுத்தான். அந்த மஃபிரத்துகள்ல ஒண்ணுதான் இந்த ரமலான் மாசமும். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, மர்ஹபம் பி முத்தஹிரினா மினத் துனூப், பாவங்களிலிருந்து எங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய அருமருந்தே எங்களிடத்தில் வருக அப்படின்னாங்க. நாமளும் இந்த ரமலானை, ரம்மிய ரமலானை அப்படியே வரவேற்கலாமா?